வணக்கம் நண்பர்களே. வெற்றிக்கான வழிகள்னு சொல்லி நம்ம தொடர்ந்து ஒரு 4 வீடியோஸ் பார்த்துருக்கோம். முதல் வீடியோவில் சூரியனுக்கு முன் எழுந்திரு, சூரியனையே வெல்வாய். இரண்டாவது, நட்பை உருவாக்கிக் கொள்ளுங்கள், வெற்றிக்கு வழிவகை செய்யும். உங்களுடைய ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்வின் ஒரு அங்கம், எந்த நாளையும் வீணாக்காதீங்கன்னு பார்த்துருப்போம் மூணாவது வீடியோவில். நாலாவது வீடியோவில் புத்தகத்தை படி, புத்தகத்தை நண்பனாக்கிக்கொள், வாழ்க்கையின் வெற்றிக்கான படியாக பார்த்துருக்கோம். இப்போ 5வதாக பார்க்க போகிறது, முயற்சி செய், புதிய முயற்சிகள் செய். புதிய முயற்சிகள் செய்தால்தான் உனக்கு வெற்றி வரும். ஏன்னா ஒரே விஷயத்தை தொடர்ந்து பல ஆண்டுகள் செஞ்சுட்டு ரிசல்ட் மட்டும் வேற மாதிரி எதிர்பார்க்கறது முட்டாள்தனம் சொல்லிட்டு ஐன்ஸ்டைன் பதிவு பண்றாரு. வாழ்க்கையில் இருக்கிறதுலே பெரிய ரிஸ்க் எடுக்காம இருக்கிறது தான் சொல்லுவாரு ராபின் சர்மா. இருக்கிறதுலே பெரிய ரிஸ்க் எடுக்காம இருக்கிறது தான். ஒரே விஷயத்தை தொடர்ந்து 20 வருஷம் 30 வருஷம் பண்ணிட்டு ரிசல்ட் எனக்கு பெருசாக கிடைக்கல, பெருசாக வெற்றி பெற முடியலன்னு ஆசைப்பட்டா எப்படி கிடைக்கும்? நான் ட்ரைனிங்கில் ஒரு கதை சொல்லுவேன் எல்லாருக்குமே. ஒரு ராஜா இருக்காரு, அவர் ஒரு போட்டி வைக்கிறார். தன்னோட மகளை ஒரு நல்ல வீரனை கட்டித்தன ஆசைப்படுறேன், அதுக்காக ஒரு போட்டி வைக்கிறேன், கலந்துக்கிறவங்களுக்கு என்னோட மகள் என்னோட ராஜாங்கத்திலையும் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ராஜா, அழகான பெண், திருமணம், எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லா இந்த பக்கத்து நாட்டில் இருக்க எல்லாரும், அவங்க நாட்டில் இருக்க எல்லாருமே இணைஞ்சிட்டு வந்துட்டாங்க. எல்லாரும் கூட்டமாக நிற்கிறாங்க. ராஜா வைக்கிற போட்டி சின்ன போட்டி தான். ஒரு குளத்தை காட்டுறாரு, இந்த குளத்தில் குச்சி அந்த பக்கம் ஏறி வரணுன்றாங்க. எல்லாரும் ரெடியாக இருக்காங்க. பா நான் குதிக்கிறேன்றாங்க. எல்லாரும் குளத்துக்கிட்ட வந்த உடனே தலை தெறிக்க ஓடுறான். கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர்னா 800 பேர் தலை தெறிக்க ஓடுறான். 20 பேர் மட்டும் நிற்கிறான். ஏன் 800 பேர் ஓடிட்டு 200 பேர் நிற்கிறான்னா, 200 பேர் போட்டியில் கலந்துக்கிறதுல வேடிக்கை பார்க்குறான். ஏன் ஓடினா அவ்வளோ பேர் உங்களுக்கு டவுட் வரும். எத்தனை பேர் ஏன் ஓடி போயிட்டாங்கன்னு. அந்த குளத்தில் ஒன்றும் இல்லை, எல்லா விஷ ஜந்துக்களும் இருக்குது. முதல்ல விஷப்பாம்பு, விஷத்தேல் அப்படின்னு சொல்லி கொடிய விஷங்களுக்குரிய ஜந்துக்கள்லாம் அது உள்ள இருக்கு. உடனே ஒருத்த மட்டும் டக்குன்னு குதிக்கிறான், கிட்ட நீந்தி வரான், அடுத்த கரையில் ஏறுறான். உடனே எல்லாருக்கும் ஒரே ஆரவாரம், என்னடா அது, ஒருத்த மட்டும் குதிச்சு வந்துட்டான், அவனுக்கு ராஜாங்கம் கிடைக்கும் போது, பொண்ணு கிடைக்கும் போது, எல்லாரும் ஒரு பக்கம் பொறாம, ஒரு பக்கம் பாராட்டுகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. உடனே நிற்கிறான். ராஜா பார்க்குறாரு, தம்பி பெரிய வீரன் ப்ரூவ் பண்ணிட்ட, என்னோட பொண்ணை கட்டிக்கோ, என் ராஜாங்கத்தை எடுத்துக்கொண்டாரு. இவன் சொல்கிறான் எனக்கு வேண்டாம் அப்படின்றான். உடனே ராஜா ஒரே ஷாக்கு, என்னது வேண்டாமா, என்னப்பா நீ போட்டியில் கலந்துருக்க, நான் போட்டி நடத்திட்டேன், நான் அவங்களுக்கு பரிசு கொடுத்தே ஆகணும், கண்டிப்பாக நீ கட்டி தான்ப்பா ஆகணும். இல்லைங்க முடியாதுங்கன்றார். சரிப்பா நீ பொண்ணை கட்டிக்கலான்னு பரவாயில்லப்பா, அவருக்கு ஒரு 1000 யானைகள் தர எடுத்துக்கொண்டார். முடியாதுன்றான். சரிப்பா ஒரு பாதி ராஜாங்கத்தை வச்சுக்கோ, மீதி ராஜாங்கத்தை யாராவது இன்னொருத்தர் கட்டி கொடுப்பேன். இல்லை எனக்கு வேணான்றான். ரொம்ப நான் டென்ஷன் ஆகிறப்பா, முழு ராஜாங்கத்தை எடுத்துக்கப்பா, என் பொண்ணை கட்டிக்கலாம் பரவாயில்ல, என் பொண்ணு மேபி அழகால நினைக்கிறேன் என்னன்னு தெரியல, வேணான்றார். அவன் வேணான்றான். ராஜா கொஞ்சோ என்னதான்டா வேணும் உனக்கு, போட்டியில் ஜெயிச்சிட்ட, எதுவுமே வேணான்ற, எனக்கு ஒன்று மட்டும் செய்யுங்க, என்ன வேணும் உனக்கு, என்னை யார் அந்த குளத்தை தள்ளி விட்டான்னு சொல்லுங்கன்றான். அங்கே இருந்த மொத்த மக்களும் சிரிச்சிட்டாங்க. அப்போ அந்த போட்டியில் கலந்துக்க வரல, அந்த போட்டியை வேடியை பார்க்க வந்தவன். என் உணவு ஒரு நல்லவன் பிடிச்சி தள்ளி விட்டுருக்கான், உயிரை காப்பாற்றியதுக்கு ஜெயிச்சு வந்துட்டான் மேலே. எல்லாருமே நம்ம என்ன பண்ணுறோன்னா, ரிஸ்க் எடுக்கிறதுக்காக பயந்து வேடிக்கை பார்த்துட்டே இருக்குங்க. யார் ஒருத்தர் ரிஸ்க் எடுக்க குதிச்சு நீந்து வரணும், ஜெயிச்சிடறான். அது நீங்கள் யாரும் ஐன்ஸ்டைன் எடுக்கலாம், இல்லை எடிசன் எடுக்கலாம், இல்லை ஸ்டீவ் ஜாப்ஸை சொல்லலாம். பெருசாக ஜெயிச்சவங்க, இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க யாரும் பாருங்க, யாரெல்லாம் ரிஸ்க் எடுத்தாலும் ஜெயிச்சிருப்பாங்க. ரஸ்க் சாப்பிட்றாம இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிப்பு வரும்ன்றது நான் நம்புகிறேன் நான். ஸோ புதிய முயற்சிகள் எடுங்க, புதிய விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள், வெற்றி கண்டிப்பாக வரும். போட்டியிலே கலந்துக்கலாம், எப்படிங்க ஜெயிப்பீங்க நீங்கள்? போட்டியை வேடிக்கை பார்த்தா ஜெயிக்க முடியுமா? போட்டியில் கலந்துக்கினா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். போட்டியில் கலந்துக்குங்க, வெற்றியை உங்கள் பக்கம் ஈர்த்து கொண்டு போங்க. இப்போ 5வது விஷயமா, வெற்றிக்கான படிகளில் புதிய முயற்சிகளை செய்யுங்கள், வெற்றியை அடையுங்கள். அதுதான் நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். நன்றி. இந்த சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் இது கிடைக்க உதவி பண்ணுங்கள். நன்றி.